போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு நடத்திய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், CITU உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இந்த வாரத்திற்குள் வழங்கப்படும் என தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். 15ஆம் தேதி அறிவித்திருக்கக்கூடிய வேலைநிறுத்தத்தை நீங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை நல்ல ஒரு முடிவாக அறிவிப்பார்கள். வேலைநிறுத்தம் என்பது ஒரு பிரச்சனைக்கு முடிவல்ல. எதுவாக இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்ற செய்தியை தொழிற்சங்கங்களிடத்திலே கூறியிருக்கிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனினும் தமிழக அரசு அறிவித்த 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை போதாது என CITU பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசும்போது குறிப்பிட்டார். மேலும் தமிழக அரசு நடத்திய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் திட்டமிட்டபடி வரும் 15ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த 500 கோடி போதாது என்பது ஒன்று. 2, ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5 ரூபாய் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைவெளி இருக்கிறது, இழப்பு இருக்கிறது. அப்படியானால் மாதத்திற்கு நீங்கள் பார்க்கலாம் 150 கோடி ரூபாய், மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் 5 கோடி. அப்படியானால் நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 1500-600 கோடி ரூபாய் இழப்பு இருக்கிறது. இதை அரசு ஈடுகட்டுவதற்கு முன்வராமல் போக்குவரத்து கழகத்தை இயக்குவதிலேயே சிரமம் இருக்கிறது. இப்போ அந்த பணத்தை எல்லாம் உடனே தர வேண்டிய அவசியம் இல்லை. மாதம் மாதம் அவர்கள் ஒதுக்கி தரலாம். ஆகவே உடனடியாக தர வேண்டிய 2000 கோடி அவர்கள் ஒதுக்க வேண்டும். பிறகு மாதந்தோறும் இந்த எல்லாவற்றிற்குமான இயக்கத்திற்கு மற்றதற்கு அவற்றை செலவு செய்வதற்கான பணத்தை அவர்கள் ஒதுக்க வேண்டும்.